விஜய் இணையர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சி, கலந்து கொண்டது மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை விளையும் என்றால் மகிழ்ச்சி, வேற ஏதாவது நன்மை வேறு யாராருக்கு விளையும் என்றால் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மகிழ்ச்சி. இதுதான் முதல் கட்ட கருத்து. இல்ல, இது அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்கணுமா? கண்டிப்பாக அப்படிதான் பார்க்கணும், பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா அரசியல் இல்லாமல் இதை பார்ப்பது கடினமானது. ஏன்னா 21 பவருக்கு வந்த காலகட்டம் கொரோனா காலகட்டம், அதனால முதலமைச்சர் போக முடியல, ஃபைன். அதுக்கு அடுத்து 3 முறை போல, மொத்தம் 4 முறை போல, கடந்த ஆண்டு 4வது முறை போகாததற்கு காரணத்தை சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வீடியோவை வெளியிட்டார், பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல தான் போகாதது மட்டுமல்ல, மற்ற எதிர்க்கட்சி மாநில முதலமைச்சர்களும் நீங்களும் போகாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது. இன்னைக்கு எந்த நிலைமை மாறி இருக்குது? அன்னைக்கு நீங்க சொன்ன காரணங்கள்ல எவை மாறி இருக்கின்றன? முதலமைச்சர் அவர்கள் போய் மத்திய அரசு நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு, நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் இன்று சொல்லக்கூடிய எல்லா காரணங்களும் கடந்த ஆண்டும் அப்படியே தான் இருந்தன. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் ஏன் போய் கலந்துக்கிறீங்க? அதுக்கு 4 ஆண்டுகளில் நீங்கள் கலந்துகிட்டு இருக்கலாமே. ஆகவே சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறி வரும் சூழ்நிலை எது? நீங்கள் கடந்த ஆண்டு ஒரு முடிவு எடுக்கிறீர்கள், அதற்கு முந்தின ஆண்டு ஒரு முடிவு, அதற்கு முந்தின 2 ஆண்டுகளும் ஒரு முடிவு, கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீர்கள். அந்த முடிவுக்கான காரணங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவென்பதை நீங்களே விளக்கியிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த காரணங்கள் அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எதற்காக போகிறீர்கள்? இதுதான் உங்கள் முடிவுனா கடந்த 4 ஆண்டுகளும் போயிருந்திருக்கலாமே. கொஞ்சமாவது மோடி மனசு குளிர்ந்திருக்கும், கொஞ்சமாவது தமிழ்நாட்டுக்கு நிதி வந்திருக்கும்ல. ஒரு பக்கம் சமக்கிரக சிக்ஷா நிதி காரணமாக நமக்கு வரல, சமக்கிரக சிக்ஷாவால் நமக்கு பணம் வரல, கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலே நமக்கு வேணும்னு உச்சநீதிமன்றத்தை நாடுறீங்க. இதெல்லாம் காரணத்தை தான் கடந்த ஆண்டு சொல்லி நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் மோடி அரசு மாறவே இல்லை, ஒரு அங்குலம் கூட மோடி அரசு மாறல. அப்போ எதுக்கு போறீங்க? இது மாநில நலன் சார்ந்ததுன்னா கடந்த 4 வருஷமா மாநில நலன் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? எதுவுமே மாறாதப்ப ஏன் போறீங்க? பொறுத்து பார்த்தோம், இப்போ டைரக்டா போய் கேட்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அப்படி மட்டும்தானா? அது மட்டும்தான் காரணமா? வேற என்ன காரணம் இருக்கு? வேற நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ஒரு சிறந்த பத்திரிகையாளராச்சு, உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க. ஏன், எதற்காக இதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன அதை சொல்லுங்க. இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் போறதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார். எந்த அடிப்படையில் விமர்சிக்கிறார்? அரசியலுக்காக விமர்சிக்கிறார். அதுதான் காரணங்களை சொல்லி தான் விமர்சிக்கிறார். அவர் சும்மா ஒன்றும் விமர்சிக்கல. வெள்ள கூட காட்டுறாரா? எதுக்காக அவர் எதை சொல்லி சொல்றாரு? இடி அதை சொல்லுங்க. அதை சொல்லாம கேட்டீங்கன்னா 4 ஆண்டு ஆட்சி இடிஏ சாட்சினாங்க ஏடிஎம்கேல. செந்தில் பாலாஜி கைது, இந்த கைதப்ப ஈராண்டு ஆட்சி இடிஏ சாட்சினாங்க. இப்போ 4 ஆண்டு ஆட்சி இடிஏ காட்சி என்று சாட்சி. இடி ரைடு, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வந்துடுச்சு, மகிழ்ச்சி. ஆனாலும் முழுவதும் ஆபத்து விலகியதுன்னு சொல்ல முடியாது. இது இடைக்கால தடை தான், பர்மனெண்ட்டாக ஒன்றும் தடை பண்ணலை. அப்புறம் சில பேர் வீடெல்லாம் சீல் வைக்கிறாங்க, சில பேரை தேடுறாங்க. அவர்கள்லாம் யார் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அப்ப இதன் பின்புலத்திலும் தானே நீங்கள் இந்த பயணத்தை பார்க்க வேண்டும். இல்ல, இந்த எடப்பாடி சொல்றது கரெக்டு தான். எடப்பாடி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நம்புறேன். அரசியலுக்காகவும் இருக்கலாம். அரசியல் எது? எடப்பாடி சொல்றதா? எடப்பாடி சொல்றது அரசியல் விமர்சனம் தான். ஏன் நீங்க பண்ணல, அரசியல் பண்ணாம அவியலா பண்ண வந்தேன்னு தானே ஸ்டாலின் கேட்டார். எல்லாமே அரசியல் தான். இது நியாயமான ஒரு கேள்வி. இது 4 வருஷமா நீங்க போவாததுக்கு நீங்க காரணங்களை சொன்னீங்க. அந்த காரணங்கள் இன்றளவும் அப்படியே இருக்கும்போது இப்ப ஏன் போறீங்க? இன்னொரு பக்கம் இடி விவகாரத்தை பார்க்கும்போது இதுக்கான காரணம் இப்படித்தான் இருக்குமோன்ற எழக்கூடிய சந்தேகம் நியாயமானது. அதை ஒதுக்கிட்டு இதை பார்க்க முடியாது. இல்ல, முதலமைச்சருக்கு போறதுக்கு உரிமை இருக்கு, அவருக்கு போகாம இருக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. அதை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கு. போவதற்கும் உரிமை இருக்கு, போகாமல் இருப்பதற்கும் உரிமை இருக்கு. போகாமல் இருப்பதற்கு காரணங்களை சொல்வதற்கும் முதலமைச்சருக்கு உரிமை இருக்கு, போவதற்கு காரணங்களை சொல்வதற்கும் முதலமைச்சருக்கு உரிமை இருக்கு. இது எல்லாத்தையும் விமர்சிக்கிற, கேள்வி கேட்கிற உரிமை எனக்கும் உங்களுக்கும், தெருல போறவனுக்கும் இருக்கு. இல்ல, 4 வருஷத்துக்கு பிறகு போறாருன்ற ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க வேண்டியதானே. அது ஈடு இல்லைன்னா பார்க்கலாம். திடீரென்ற நல்லெண்ண பயணம் ஏன் வந்தது? எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை தானே. சிம்பிள் கொஸ்டின். அது ஒன்றுத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போகாமல் இருப்பதற்கு வீடியோ போட்டு விளக்குனீங்க, அந்த காரணங்கள் அப்படியே இருக்கும் பொழுது இப்போ ஏன் போறீங்க? இந்த கேள்வி ரொம்ப இயல்பான கேள்வி இல்லைங்க. இல்லை சார், ஒரு பிரச்சனையை ஒரு வழியா அணுகி பார்க்குறோம், அது வேலைக்கு ஆகலைன்னா இன்னொரு வழியா அணுகிறது இயல்பு தானே. இயல்பு தான். ஈடு இல்லைன்னா அது இயல்பு. இடி வந்த பிறகு இயல்பு எங்கேருந்து வருது? இடி யாரை நோக்கி போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஊரே பேசுது. சரி, இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் டைரக்டா போயிட்டார், இதனால இடியினுடைய அந்த செயல்பாடுகள் குறைஞ்சிருமா?
குறையாது. ஆனா சூடு தணிவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் பிரதமரை மதிக்கவில்லை என்பதுதானே மத்திய அரசு பிஜேபியோட குற்றச்சாட்டு. பிரதமரை முதலமைச்சர் மதிக்க மறுக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப நீங்க போய் கூட்டத்துல இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் சார் போறீங்க? அது சொல்லுங்க சார். இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி சார். கேட்கிறவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு, அது உண்மை. நான் கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 வருஷம் நித்தி ஆயோக் கூட்டம் ஆண்டுதோறும் நடக்குது. 4 வருஷமா நீங்க போல. போகாம இருக்குது வீடியோவையும் போடுறீங்க. மற்ற மாநிலத்துலலாம் போகாம இருப்பான். வீடியோ எல்லாம் வெளியிடல யாரும். வீடியோ வெளியிட்டு பேசுங்க. தான் போகாட்டி மட்டும் பத்தாது, மற்றவனும் போகக்கூடாதுன்னு எதிர்க்கட்சி மாநில முதலமைச்சர் நீங்களும் போகாதீங்கன்னு வேண்டுகோள் வேற. அதற்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் இன்றளவும் அப்படியே இருக்கும் பொழுது, இந்த பயணம் இடியின் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப நின்று இருக்கு ஸ்டேவால. தவிர்க்க முடியாது தானே. எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி 100% சரி. உடைச்சு பேசலாமே. பாஜக எதிர்ப்புல இருந்து பின்வாங்கி பயப்படுகிறதா திமுக? பாஜக எதிர்ப்புல இருந்து எல்லாம் பின்வாங்கினாங்கன்னா அவங்க பாஜக எதிர்ப்பை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, பாஜக எதிர்ப்பு என்ற நாடகத்தையாவது அவர்கள் தொடர்ந்து நடத்தியாக வேண்டும். அப்பதான் இங்க ஓட்டு கிடைக்கும். அது உண்மையா பொய்யான்னு அவங்களுக்கே வெளிச்சம். பாஜக எதிர்ப்பு என்ற நாடகத்தை அவர்கள் தொடர்ந்து இப்ப இருக்கிறத விட மூர்தன்யமாக கூட நடத்த வேண்டி இருக்கலாம். அப்பதான் ஓட்டு விழும். அதனால பாஜக எதிர்ப்புல இருந்து அவங்க கைவிடவே மாட்டாங்க. பாஜக எதிர்ப்பு என்கின்ற அந்த தோற்றத்தை ஒருபோதும் அவர்கள் கைவிட மாட்டார்கள். ஆனா இது ஒரு கூல் டவுன் பண்றது, பிரதம மந்திரியை கூல் டவுன் பண்ற வேலை தான். எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. சும்மா இதை கடந்து போக முடியாது. இந்த டெல்லி பயணத்தை நாம் கடந்து போக முடியாது. கண்டிப்பாக இந்த டெல்லி பயணத்தை, முதலமைச்சரின் டெல்லி பயணத்தை நாம் கடந்து போக முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஆதரவு திரட்டுவதற்காக வெளிநாட்டிற்கு, ரஷ்ய நாட்டிற்கு கனிமொழி தலைமையிலான குழு சென்றிருக்கிறது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக. இல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை முழுவதும் குறை சொல்ல முடியாது. அது ஒரு வரவேற்கத்தக்க இதுதான். ஏன்னா வெளியுறவு கொள்கையில மோடி வந்து மற்றவங்களையும் இன்வால்வ் பண்றாரு. காங்கிரஸை காலி பண்ணிட்டு மற்ற கட்சிகளை இன்வால்வ் பண்றாருன்னு தெரியுது. கனிமொழிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து முக்கியமானது தான். அவங்க போகிறதுக்கு முன்னால் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை பார்த்துருக்காங்க. அதில் ஏதோ செங்கலுக்கு வரி குறைக்கணுன்றதெல்லாம் கதை. வேறு ஏதோ பாலிடிக்ஸ் ஓடுதுன்றதும் தெரியுது. கனிமொழியை தவிர வேறு யாரும் திமுகலேருந்து எம்பிக்கள் அந்த இதில் போக முடியாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டரே சூஸ் பண்ணியிருக்காரு. பிரைம் மினிஸ்டரோட சாய்ஸ் தான் கனிமொழி அவர்கள். கனிமொழியை தவிர இந்த கூட்டத்தை, இந்த தூதுக்குழுவை திமுகலேருந்து வேறு யாராவது லீட் பண்ணுறத, கனிமொழி இருக்கும்போது கனிமொழியை தவிர்த்து விட்டு வேற யாரையாவது திமுக தலைமையால சூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. டிஆர் பாலு இருக்காருல்ல, இருக்காங்க. ஆனா அப்படி சூஸ் பண்ணாங்கன்னா உள்ள வந்து குடும்பம் பிரச்சனையாகும். ஃபேமிலி பாலிடிக்ஸ் உள்ள சிக்கல் வரும். இதுல பிரைம் மினிஸ்டரோட சாய்ஸ் கனிமொழி. ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்கல. இப்ப மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து என்ன பண்ணாங்க, யூசுப் பத்தான்னு ஒருத்தர் இவங்களாவே சூஸ் பண்ணாங்க. அவங்க மம்தா சொல்லிட்டாங்க, என் கட்சியில் யார் போனோம், நான் தான் முடிவு போனோம், நீ ஒன்றும் முடிவு பண்ண முடியாதுன்னு. அந்த யூசுப் பத்தான் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் கட்சி அனுமதிக்காம வரமாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி கிட்ட போய் இவங்களே பேசி, நீங்களே அனுப்புங்க யாரை வேணா, நாங்கள் ஒத்துக்கிறோம்ன பிறகு அவங்களோட அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜி அவரை அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி திமுக நீங்கள் செய்ய முடியாது. மோடியே சூஸ் பண்ணிட்டாரு கனிமொழியை. கனிமொழி சூஸ் பண்ணால் கனிமொழி தான். ஏன்னா கனிமொழி தான் வந்து கழகம் ஒரு குடும்பம், ஓப்பனாக சொன்னான். இல்லைன்னா தயாநிதி மாறன் போகணும். அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் அந்த அந்த கிரெடிட் இருக்கணும் ஒழிய பாலுக்கோ ராஜாக்கோ. திருச்சி சிவா இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் திருச்சி சிவா. பாலுவோட விஷயம் தெரிஞ்சவர் திருச்சி சிவா. நல்லா பேசுவார் இங்கிலீஷ்லாம். ஏன் சிவாவை அனுப்ப வேண்டியதானே? அனுப்ப மாட்டாங்க. அது அவங்க கட்சியோட விவகாரம். அது ஃபேமிலி பாலிடிக்ஸ். அதனால் கனிமொழியை வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை வந்து கட்சி தலைமைக்கே இருக்காது. அது பண்ணால் அது வேறு டைனமிக்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப பிரச்சனையாக கனிமொழி வேணான்னா தயாநிதி மாறனுக்கு தான் போகும். ஸோ அதிகாரம் வந்து அந்த வாய்ப்பு, அந்த கௌரவம் குடும்பத்துக்குள்ள தான் சொல்லணும். பட் இதுக்கு பின்னாடி எதுவும் ஹிடன் பாலிடிக்ஸ் இருக்கு. திமுகவை உடைக்கிறதுக்கு மோடி வேலை பார்க்குறாரான்றீங்க அதானே சார்? நான் அப்படி கேட்கல. எனக்கு ஓப்பனாக கேளுங்க. இதில் என்னங்க இருக்கு? பேச்சு தானேங்க. இதில் என்னங்க நம்ம கெட்ட வார்த்தையாக பேசுகிறோம்? இன்னும் யாரை பற்றியும் அவதூறு பேசுறது இதெல்லாம் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரிங்க. இது அரசியல் விமர்சனம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? திமுகவை இருகுறாக பிளக்க மோடி முயற்சிக்கிறாரா? திமுகவுக்குள்ள வந்து சந்தேக வலையை கிளப்புகிறாரா? ஸ்டாலினுக்கு எதிராக கனிமொழியை மோடி வளர்க்கிறாரா? இதுதானே உங்க கேள்வி. தைரியமா கேளுங்க. எதுக்கு பம்முறீங்க? இது அரசியல் சார், தப்பே கிடையாது. அந்த சந்தேகம் எல்லாருக்கும் எழுவது உண்மைதான். திமுகக்குள்ள ஒரு 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 சின்ன மன வருத்தம் கனிமொழிக்கு இருக்கு அண்ணன் மேல. பெரிய அளவில் இல்லை, சின்ன அளவில் இருக்கு. அதை கொஞ்சம் உரம் போட்டு மோடி வளர்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். என்ன மன வருத்தம்? அது அவங்களுக்குள்ள இருக்க பல பிரச்சனைகள்.
தனக்கு உரிய கௌரவம் கிடைக்கவில்லை என்று கனிமொழி. உதயநிதி அவர்களை வளர்ப்பதா? ஆமா, உதயநிதி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கனிமொழிக்கு கோபத்தை உண்டாக்குவது உண்மைதான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் திமுக கலகலத்துறாது. திமுகக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வந்தாலும் ஒரு சிக்கல்னு வரும்போது அவங்க அத்தனை பேரும் ஒன்று கூடிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். அவங்களுக்குள்ள 100 பவர் சென்டர் இருக்கும், 1000 பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு நெருக்கடின்னு வரும்போது அத்தனை பேரும் அன்னைக்கு கலைஞர் பின்னால, இன்னைக்கு ஸ்டாலின் பின்னால அணிவகுத்துருவாங்க. அதனால திமுகவெல்லாம் உடைக்கலாம் முடியாது. அதெல்லாம் நடக்காத காரியம். நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபால்ட் லைன்ஸ் சொல்லுவாங்க, அதை வந்து மோடி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் அதை ஸ்ட்ராங் பண்றார். இப்போ சரத்பவார் மகளை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? சரத்பவார் கட்சியை அஜித் பவார் கட்சியோட சேர்ந்து ஒரே கட்சியா உருவாக்கிட்டா மகாராஷ்டிராவில் காங்கிரஸை ஒழிச்சிடலாம். இங்க கனிமொழிக்கூடிய முக்கியத்துவத்தால திமுகவை கொஞ்சம் கொஞ்சமா திமுகக்குள்ள வந்து ஒரு 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 நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது மூலமா காலப்போக்கில் காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுகவை பிரிக்கலாம். அது அடுத்த தேர்தலில் நடக்காது, அதற்கு அடுத்த தேர்தல்களில் நடக்கலாம். எல்லாமே பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். கனிமொழிக்கும் சுப்ரியா சூலே சரத்பவார் மகளுக்கும் வெளிநாடுகளுக்கு இந்திய தூதுக்குழுக்களை லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்பது மோடியோட பெருந்தன்மை மட்டுமே என்று புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அரசியல் புரியவில்லை என்ற அர்த்தம். காங்கிரஸ் கட்சியோட உள் விவகாரத்தில் மூக்க நுழைச்சு சசி தரூரை அவர் ராகுல் காந்திக்கு எதிராக இருக்காருன்ற காரணத்துக்காக இவங்களாவே சூஸ் பண்ணி காங்கிரஸை தர்ம சங்கடத்தில் அழுத்தி அவரை தலைமை ஏற்க வைக்கிறாங்க. அதை தவிர உறுப்பினர்களை அனுப்புங்கன்னு காங்கிரஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க அனுப்பின 4 பேரில் ஒருத்தரை மட்டும் எடுத்துட்டு 3 பேர் நிராகரிச்சுட்டு இவங்களே நியமிக்கிறாங்க. எவ்வளோ கேடுகட்ட அரசியலை மோடி கவர்மெண்ட் இந்த இக்கட்டான நேரத்தில் பண்ணுது. ஒரு கட்சி தான் பிரதிநிதியை நியமிக்க முடியும், மோடி நியமிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடிய மோடி கனிமொழி சுப்ரியா சூலே விஷயத்தில் மட்டும் தூதுக்குழுக்களை லீட் பண்ணுற அளவுக்கு கனிமொழி ஒன்றும் ராஜதந்திர விவகாரங்களில் இல்லை சர்வதேச விவகாரங்களில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. தூதுக்குழுவில் ஒரு உறுப்பினராக அவர் போகலாமே ஒழிய ஒரு குழுவையே லீட் பண்ணக்கூடிய அளவுக்கான அனுபவம் அவருக்கு கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை ஏன் மோடி செய்கிறார் என்றால் அதுதான் பாலிடிக்ஸ். கனிமொழி அவர்கள் இப்படியாக அந்த குழுவுக்கு தலைமையேற்று அனுப்பப்பட்டிருப்பதை திமுகவின் அதிகார மையம் மகிழ்ச்சியாக பார்க்குமா இல்லை எரிச்சலோடு பார்க்கிறோம்? எரிச்சலோடு தான் பார்க்கும். கண்டிப்பாக அவர்கள் எரிச்சலோடு தான் பார்ப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் அதை அவர்களால் வெளிப்படுத்த முடியாது. அதிகாரம் முதலமைச்சர் கையில் இருப்பதால் அந்த எரிச்சலின் வேகம் சற்று குறைவாக இருக்கும். இன்னைக்கு இதே அதிகாரம் அவங்க கையில் எல்லாம் எடப்பாடி சிஎம்மா இருந்து டிஎம்கேக்குள்ள இந்த கௌரவம் கனிமொழிக்கு போயிருந்ததுன்னா அப்போ எரிச்சலின் அளவு கூடுதலாக இருக்கும். இன்னைக்கு அந்த எரிச்சலின் அளவு குறைவாக இருக்கும். ஆனால் கேள்விக்கான நேரடியான பதில் என்பது எரிச்சலுடன் தான் அதிகார மையம் பார்க்கும். எஸ், யூ ஆர் ரைட். இன்க்ளூடிங் ஸ்டாலின். அதிகார மையம் சொல்லியாச்சு, தனிநபர்களை பத்தி பேசாதீங்க, விஷமத்தனம் வேண்டாம். அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனைகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு மகிழ்ச்சி. நீதி பரிபாலனத்துக்கு அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா என்பது போக போகத்தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு ரிலீஃப் தான். டிஎம்கேக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். ஆனா இதுல பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன. வரும் நாட்களில் அவை தெரியலாம். இது ஒரு தற்காலிக தடை தான். இது ஒரு தற்காலிக தடை. தடை போடுகிற அளவுக்கா இடி அத்துமீறி விட்டது அப்படி என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அப்படியும் உச்சநீதிமன்றம் சொல்லுதுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஃபைனல். நம்ம அதுக்கு மேல ஒன்றும் பேச முடியாது. ஒரு அளவுக்கு மேல இந்த தீர்ப்பையே வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் அப்படி கருதுது. இடி என்ன கருதுன்றதை 2 வாரத்தில் அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணணும். அதுக்கு பிறகு அது தெரிய வரும். 1000 கோடி ஊழல்னு சொன்ன விவகாரம் அப்படியே முற்று பெற்று விடுமா எந்த விசாரணையும் இல்லாமல் என்பதுதான் இப்ப இதுல இருக்கக்கூடிய விஷயம். பல ரைடு இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. இதையெல்லாம் கடந்து ஒரு முக்கியத்துவம் பெற்ற ரைடாக இது இருந்ததா? ஆமா, இது முக்கியஸ்தர்களை நோக்கி போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதிகார மையங்களை நோக்கி போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. சிலர் வெளிநாடுகளில் தப்பி ஓடினார்கள். சிலருடைய வீடுகள் சீல் வைக்கப்பட்டன. முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ரத்த சொந்தங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதோட விளைவு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒரு வெற்றி தான், சந்தேகமே இல்லை. திமுகவுக்கு இது ஒரு வெற்றி, தற்காலிக வெற்றி. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விக்டரி ஃபார் டிஎம்கே. அவர்கள் பெருமூச்சு விட ஆயாசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது நிரந்தரமா இந்த மகிழ்ச்சி நீடிக்குமானா அது தெரியாது. அது சுப்ரீம் கோர்ட் கையில தான் இருக்கு. இப்போதைக்கு ரிலீஃப். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த சோதனையில நிறைய உண்மைகள் தெரிய வர்றதா சொல்றாங்க. பார்கள்ல டெண்டர்ல விட்டதுல கூட நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ இடி சொல்லுது. கோர்ட் வந்து அதை பத்தி இப்ப எதுவுமே பேச முடியாது, ஸ்டாப் பண்ணு, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இருந்து. விசாரணை அமைப்பு, மத்திய அரசின் விசாரணை அமைப்பு 1000 கோடி ஊழல் இருந்து அமித்ஷாவே சொன்னார் 39,000 கோடி ஊழல்னு. அப்புறம் என்ன, சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணுன்னு இந்த விசாரணையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த இடி ரைடு இதையெல்லாம் கடந்து இப்போ ஸ்டாலின் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறது, இது எப்படி அரசியல் ரீதியாக பார்க்கப்படும்? நான் பத்திரிகையாளன், ஜோசியக்காரன் அல்ல.
அரசியல் ரீதியாக நான் பத்திரிகையாளன், ஜோசியக்காரன் அல்ல. நான் கேட்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில இவங்க பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கப்படுமா இல்ல திமுக மேல ஒரு அனுதாபாலை தான் அது கொடுக்கும்? அது அடுத்து வரக்கூடிய சம்பவங்களை பொறுத்தது. அடுத்தடுத்து இது ஒரு தற்காலிக இடைக்கால தடை தான். அடுத்த சில மாதங்களில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து தான் இதோட அடுத்தடுத்த காட்சிகளை பொறுத்து தான் அது திமுகவுக்கு சாதகமா போகுமா, பாதகமா போகுமான்னு தெரியும். எப்படி பார்த்தாலும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் திமுகவுக்கு சாதகமா போகாது. இந்த இடைக்கால தடை நிரந்தர தடையாக நீடித்தாலும் கூட, அது மாறினாலும் கூட அது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு அதாவது எலெக்ஷன்ல வெற்றியை தேடி தரக்கூடியதாக அது மாறாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்துல 4 ஆண்டு முடிஞ்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து. தினத்தந்தி பேப்பர்ல ஒரு பெரிய பக்கமாக விளம்பரம் செய்திருந்தார்கள். 4 இல்ல ஆண்டு அது இப்போ ஆட்சிகளின் எல்லா கட்சிகளுமே ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிகள் செய்றாங்க. அது பேரு வந்து பெய்டு அட்வர்டைஸ்மென்ட்ஸ்னுவாங்க. பெய்டு ப்ரமோஷன்வாங்க. அதற்கான கட்டணங்கள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா கட்சிகளும் செய்றாங்க. அதுக்கு திமுக மட்டும் குறை சொல்ல முடியாது. பிஜேபி செய்யுது, எல்லா மாநில கட்சிகளுமே இது கட்சி செய்றாங்க. சார்ந்துன்னு பார்க்கணுமா கவர்மெண்ட் சார்ந்து? கவர்மெண்ட்டே செய்யுதுன்னு தானே கேள்வி. அது நீங்க சொன்னதை நான் நேர்ல பார்க்கல. அது கட்சி செஞ்சிருந்தாலும், கவர்மெண்ட் செஞ்சிருந்தாலும் பக்கமா தமிழ்நாட்டின் முன்னணி நாளிதழ் செய்யுதுன்னா அது பெய்டு ப்ரமோஷன். தட்ஸ் கால்டு பெய்டு ப்ரமோஷன்றாங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து அவங்க முறையான கட்டணங்கள் ப்ராப்பர் சேனல்லயே பே பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது சாதாரண நடைமுறை தான். அது எல்லாரும் பண்றாங்க. அதில் அவங்கள மட்டும் எது குறை சொல்ல? எல்லா கட்சியும் பண்றாங்க அதை. மோடி பண்றாரு, எடப்பாடி பண்ணாரு, ஏன் ஜெயலலிதா பண்ணாங்க, இப்ப ஸ்டாலின் பண்றாரு. அவ்வளவுதான். ராமதாஸ் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. நீட் விவகாரத்துல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க? இனிமே இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்காவது மினிமம் நீட்டை மக்கள் தமிழ்நாடு மாணவர்களை தயார்படுத்துறதை தவிர வேற வழியே இல்லை. எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு மாணவர்களை ஏமாத்துனாங்க. திமுக கொஞ்சம் அதிகமா ஏமாத்துச்சு. அதிகாரத்துக்கு வந்ததால அந்த கேள்வியை கேட்கறாங்க. ஏமாத்தலாம் முடியாது இனிமேல். மாணவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். நீட்டுக்கு தயாராவது ஒன்றை தவிர தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. இனிமேல் நீட்டில் எந்த அரசியல்வாதி எந்த வாக்குறுதியாவது கொடுத்தார்கள் என்றால் அதை முற்றிலுமாக கடந்து போக வேண்டும். மக்கள் அரசியல்வாதிகளின் முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. அதனால ராமதாஸ் சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை தீவிரமா கருதுது. மோடி கவர்மெண்ட் நீட்டு வேணும்னு விரும்புது. அதனால தமிழ்நாடு கவர்மெண்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த சில ஆண்டுகள் இதை சொல்லிதானே ஓட்டு வாங்கிட்டு அது அங்க போய் கேளுங்க. திமுகவை கேளுங்க. மக்களை ஏமாத்தி ஓட்டு நிறைய விஷயத்துல வாங்கினாங்க. அதுல ஒரு விஷயம் நீட்டு வந்தோன்னா முதல் கையெழுத்துன்னு சொல்லி நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள். கல்வி கடன் ரத்துன்னு சொல்லி கழுத்தறுத்தாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோன்னு அரசு ஊழியர்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கினாங்க. கொஞ்சமா நெஞ்சமா ஏமாத்தினாங்க. ஏமாத்தினதுக்கான பட்டியல் மிகப்பெரிய பட்டியல். அது அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகும். கொஞ்சம் நஞ்சம் இவங்க பொய் சொல்லல. திமுக மக்கள் முடிவு பண்ணிட்டோம். 26ல மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான். சாதனை பட்டியெல்லாம் போடுறாங்கல்ல. இந்த 2026ல இந்த செய்யாத போலி வாக்குறுதிகள் கண்டிப்பா வருங்க. 26 எலெக்ஷன் என்னங்க ஸ்டாக் டேக்கிங் தானங்க. உங்களுக்கான வந்து ஒரு ரெஃபரண்டம் தானே. அது கருத்து கணிப்பு தானே. நீங்க பார்த்தவரை அதிருப்தி அதிகமா இருக்கா அல்லது சாதனைகள்? அந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்ல முடியாது. இன்னும் ஓராண்டு இருக்கு. கேள்வியை கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம். 4 வருஷத்துல பார்த்த வரைக்கும் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு பேசலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார். நன்றி சார்.